குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. 9ஆம் வகுப்பு மாணவர்கள், ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான மாணவர்கள், முழு ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள். ஓகேங்களா? 100க்கு 100 மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பையும் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்கப்பா. கேம் இஸ் ஸ்டார்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு 15 மார்க். பேரண்ட்ஸ் மேபி இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெச்சூரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே, அங்கே 100 மார்க் எடுத்தாலும் எடுக்கலாம்னா ஆல் பாஸ் தான்ப்பா. ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு 15மே 1 மார்க்ப்பா. ஓகேங்களா? எல்லாமே புக்குக்கு பின்னாடி இருக்கிறதே வரும். கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, சீவக சிந்தாமணியில் உள்ள இளம்பகங்கள் எத்தனை, இப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸு நிறைய வந்து இதில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கேட்டிருக்கிறாங்க, 15 முடிச்சிட்டிங்க அப்படின்னா பகுதி 2 வந்து பாருங்கள். மதிப்பெண்கள் எத்தனை, 18 மதிப்பெண்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதில் பிரிவு 1 பிரிவு 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேட்சஸ் வந்து இருக்குது. 16 வந்து பாருங்கள், விடைகளுக்கு ஏற்ற வினாக்களை அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 2 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, எம்மொழி தாய்மொழியாக கருதப்படுகிறது, இல்லை திராவிட மொழிகளுக்கு எது தாய்மொழியாக கருதப்படுகிறது அப்படின்னு எழுதலாம். அடுத்தது பி பாருங்க, பெண்ணுக்கு கல்வி முதன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு, பெண்ணுக்கு எது முக்கியமானது, எப்படி தட்டி தூக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததை வந்து பாருங்கப்பா, 17வது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்ததோரே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 18வது தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற பாடுபொருள் யாது அப்படின்ட்டு, ஜஸ்ட் 2 or 3 லைன். 19th பகுத்தறிவு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. 20th ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 21 மவர் என முடியும் திருக்குறளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட் 2 பிரிவு 2 5 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 22 அரைந்தணன் பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 23 ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா குவிந்து குவித்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 24வது கலைச்சொல் அறிக, டவுன்லோடு சுகர் கேன் ஜூஸு. டவுன்லோட்னா என்ன, பதிவிறக்கம். சுகர் கேன் ஜூஸ்னால் என்ன, கரும்புச்சாறு. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக முக்கியமானது 25 அசை எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 26வது தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்தி காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 27வது மரபு பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்ததா 28வது வீணையோடு வந்தால் கிளியே பேசு இத்தொடரின் வகையை சுட்டி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது முடிச்சிட்டிங்கன்னா பகுதி 3ல் மதிப்பெண்கள் 18, அதில் பார்ட் 1 3 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த 3 கொஸ்டினில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது தான் இங்கே மேட்ரே இருக்குது. 29வது 3 என்னும் எண்ணுப்பெயர் திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது. அடுத்தது 30வது சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்பு படுத்தி எழுதுக அப்படின்ட்டு. 31வது 4 லைன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு 3 மார்க். அடுத்ததாக வந்து பாருங்கள், அடுத்ததாக வந்து என்ன இருக்குப்பா, பிரிவு 2 ஓகேங்களா? இதுலேயும் 3 கொஸ்டின் வந்து கொடுத்துட்டு 32வது வந்து பாருங்கள், அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்பு படுத்துகிறார் அப்படின்னு. 33வது இராணுவ காவியத்தில் இடம்பெற்ற 2 உவமைகளை எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு. 34 ஒன்றறிவதுமே என தொடங்கும் பாடலை அடிபிரடாமல் எழுதுக. காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராண பாடலை அடிமாறாமல் எழுதுக. இதை முடிச்சிட்டிங்கன்னா பிரிவு 3 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளி. 35 அழகீட்டு வாய்ப்பாடு. 36 வல்லினம் மிகும் இடங்கள் எவையேனும் 3. 37 கைப்பிடி சொற்களின் பொருள் வேறுபாடுகளையும் அவற்றின் புணர்ச்சி வகைகளையும் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பகுதி 4 மதிப்பெண்கள் 25
ஓகேங்களா. இதில் 38வது வந்து பாருங்கள், பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எழுதலை அப்படின்னா திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை, அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகளை விளக்குக. ரெண்டுத்தில் எதனா ஒன்று எழுதலாம். 39வது வந்து பாருங்கள், உங்களின் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி 10 படிகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் மற்றும் படிப்பதற்கு கடிதம் வந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டிருக்கு. அடுத்ததா அது எழுதலை அப்படின்னா உங்கள் பள்ளியுடைய இலக்கிய மன்றத்தின் சார்பில் நடைபெறவிருக்கும் உலக தாய்மொழி நாள், ஓகேங்களா, அதுக்கான விழாவிற்கான நிகழ்ச்சி நிரல் ஒன்றினை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 40வது, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. கவினுரை எழுதுக. வாட் இஸ் உலகம்? உலக உருண்டை, அதற்கு மேல் பெண் இருக்கிறது. அதை வச்சு ஒரு கவிதையாக வந்து நீங்கள் எழுதுகிறோம். எத்தனை லைன் எழுதுனீங்கன்னா போதும் அப்படின்னா 5லிருந்து 8 லைன் எழுதுனா 5 மார்க் வந்து கிடைக்கும். அடுத்தது 41, பாணயம் பாராட்டுக. ஓகேங்களா, இது எழுதி தான் ஆகணும். இது ஆமாம், அனைத்து வினாக்களுக்கும் முடியலைக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதி தான் ஆகணும். அடுத்ததாக வந்து 42, மொழி பெயர்க்க. ஓகேங்களா, ஸ்ட்ரென்தன் த பாடி, லவ் யுவர் ஃபுட், திங்கிங் இஸ் கிரேட், வாக் லைக் எ புல், யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். 5த்துக்கான தமிழாக்கம் வந்து எழுதுனீங்க அப்படின்னா 5 மதிப்பெண்கள் அப்படின்றது வந்துடும். சரி, இல்லை ப்ரோ, நான் அது எழுதுகிற மாதிரி ஐடியா இல்லை, வேறு எழுதுனா எழுதட்டுமா அப்படின்னா பி பாருங்க, உங்களுடைய நாட்குறிப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு வாரத்திற்குரிய மகிழ்ச்சியான செய்திகளை தொகுத்து எழுதுக. ஓகேங்களா, அது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது பாருங்கள், 8 மார்க் கொஸ்டின்ஸ். 43ல் 2 கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரி, அல்லது ஏமங்கத நாட்டு வளம் குறித்த வருணைகளை இன்னும் ஊரின் வளங்களோடு ஒப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு. 44வது, தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் பாத்திரப்படப்பை விளக்குக. அது இல்லைனா இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க. அசால்ட்டாக வந்து எழுதிடலாமே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 45வது வந்து பாருங்கள், குறிப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்று படைக்க. என்ன கொடுத்துருக்காங்க? நீரின்றி இயங்காது உலகு, நீரின் இன்றியமையாமை, நீர்நிலைகள், நீர் பற்றாக்குறை ஏற்பட காரணம், நீரை சேமித்தல், நிலத்தடி நீர்மட்டம், முடிவுரை. இது இல்லை அப்படின்னா நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. அவ்வளோதான்ப்பா. 8 மார்க்கு 3, 5 மார்க்கு 5, 3 மார்க்கு செட்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு 12 3 மார்க்கு, 2 மார்க்கு செட்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 18, 1 மார்க்கு 15பா. அவ்வளோதான். 9ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, எளிமையான தேர்வுகளை சூப்பராக எழுதிருவீங்க, கவலையே வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ்.